இது தெரியாமல் 30 கிலோமீட்டர் போய் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு பொருளை வாங்க போய் பல்பு வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு சுட சுட ஒரு சேட்டன் கடையில் டீயை குடிச்சிட்டு நேராக ஈரோடு கிளம்பிட்டோம். ஈரோடில் எங்கே போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை பஜார் 6 மணிலேருந்து 9-10 மணி வரைக்கும் நடக்கும். அங்கே போயிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே பழைய பொருளுங்க, புதுசு துணிங்க இதெல்லாமே அங்கே இருக்கும். பழைய ஃபோன்ஸு, பழைய மானிட்ரு, இந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸு, புது பொருளும் அங்கே இருக்கும். நம்ம பல்லாவரம் சந்தை, இந்த பெங்களூரில் போனால் அந்த பழைய மார்க்கெட்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி நினச்சி நம்ம ஈரோடு நான் போயிட்டேன். போய் பார்க்குறேன். இப்போ நான் வீடியோவில் நம்ம பார்க்குறோம்ல, இந்த 2 கடைங்க, இன்னொரு கடை இருக்கும். இந்த கடைங்க மட்டும் தான் பழைய பொருள். மற்றது எல்லா கடையுமே துணி கடை தான். எங்கே பார்த்தாலும் துணி கடை தான். அங்கெல்லாம் பலவர சந்தையெல்லாம் போய் எடுத்துகிட்டு இங்கே பார்க்கும்போது எதுவுமே இல்லை. வெறும் 2-3 கடை, 3 கடை தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, வந்ததுக்கு பொருள் தான் வாங்க முடியல. வீட்டுக்கு காய்கறி எதாவது வாங்கிட்டு போவானே, வெள்ளரிக்காவும் கிழங்கும் வாங்கிட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு ஸ்பெஷலாக மீன் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் வாங்கிட்டு பட்டா மாமா பாய் அப்படின்னு ஈரோடுக்கு ஒரு டாட்டாவை போட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.